இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய வாரத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்று ஆண்டின் பொது காலம் 30ஆம் ஞாயிறை நாம் தொடங்குகிறோம். இந்த வாரத்தினுடைய மைய கருத்து என்ன? இந்த வாரத்தை நாம் எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எந்த சிந்தனையை உள்வாங்கி தியானிக்க வேண்டும் என்று தாயாம் திரு அவை சிறப்பாகவே 3 வாசகங்களையும் திருப்பாடலையும் கொடுத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறது. எனவே இந்த புதிய வாரத்திற்காக நன்றி கூறுவோம். இந்த வாரம் முழுவதுமே இறைவன் விரும்புகிற ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களையும் நாம் நிறைவாக செய்து மன நிறைவோடு மகிழ்வோடு வாழ ஜெபிப்போம். எனவே இந்த புதிய வாரத்தை தொடங்குகிறோம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னை வழி நடத்துவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து தொடங்கி பார்ப்போம். நிச்சயமாக நம்மை படைத்த கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டு விலகி நிற்க மாட்டார் என்பதை புரிந்து வாழ்வோம். எனவே இந்த வாரத்தில் நல்ல காரியங்கள் நடக்காதா, எனக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்காதா, மன அமைதி கிடைக்காதா என்று பல்வேறு தேவைகள் இருக்கலாம். அதையெல்லாம் நேர்மறை எண்ணங்களோடு கடவுள் எனக்கு கொடுப்பார், கடவுள் என்னை வழி நடத்துவார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் கரங்களை பிடித்து நாம் பயணிப்போம். நிச்சயமாக வாழ்வில் வெற்றியை உணருவோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த ஆண்டின் பொது காலத்தின் 30ஆம் ஞாயிறு அனைத்து வாசகங்களையும் நான் படித்து எனக்கு கிடைத்த, நான் தியானித்த அந்த வாசகங்களினுடைய மைய கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, தாழ்மையான மனம் கொண்டவர் கடவுளின் பார்வையில் உயர்ந்த நீதிபதியாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தாழ்மையான மனம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பார்வையில் நீதிமான்களாக உயர்த்தப்படுகிறார்கள். அப்ப இந்த வாரத்தினுடைய அனைத்து வாசகங்களும் இதைத்தான் பேசுகிறது. முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் 35ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 34லும் ஆண்டவரை நான் கூவி அழைப்பேன், அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கடவுளுடைய நிலைமையை பற்றி நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கிறார். 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டேன், வெறுக்கப்பட்டேன், என்னுடைய வார்த்தையை கேட்காத மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க அவர்கள் என்னுடைய வார்த்தையை அல்ல கடவுளுடைய வார்த்தையை நம்பினார்கள் என்று சொல்லுவார். அப்ப நான் என்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதை முடிக்கிற பொழுது கடவுளுடைய வெற்றியை காண்பேர் என்று சொல்லி அந்த ஒரு அளவுக்கு அவ்வளவு மக்களை மனமாற்றியிருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில ஒரு தாழ்ச்சியை பார்க்க முடிகிறது. லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9-14 முடிய பகுதிகளிலே நான் தான் நீதிமான் என்று சொல்ல ஆணவத்திலிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். 2 பேரை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறார். பரிசேயரும் வரி தண்டுபவரும் கோயிலுக்கு போறாங்க. ஆலயத்துக்கு முன்பாக போயிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப பரிசேயர் உள்ள போயிட்டு ஜெபிக்கிறார். இவ்வாறு ஜெபிக்கிறாராம், எப்படி அதோ நான்லாம் பாவி கிடையாது, நிறைய பேர் பாவம் செய்யறாங்க, ஏமாத்துறாங்க, கொலை பண்றாங்க, அப்படிலாம் நான் கிடையாது, இதோ வெளியே நிற்கிறானே வரி தண்டுபவன், அவனை போன நான் எல்லாம் இல்லை, நான் தினமும் கோயிலுக்கு வரேன், 2 வாரத்துல 2 முறை நோன்பு இருக்கிறேன், இப்படிலாம் சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அங்க வெளியில வரி தண்டுபவர் அப்படியே உள்ள கூட வராம அப்படியே மேல தலையை தூக்கி வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தை வெளியே ஜெபிக்கிறார். அப்ப இதுல யார் சிறந்தவர் அப்படின்னா இயேசு சொல்றாரு, அந்த வரி தண்டுபவனே. ஏன்னா இந்த நேர்மையா நான் இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் ரெகுலரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் முன்பாக தாழ்த்தாம, நான் இவ்வளவு அளவுக்கு இவனுங்க போல இல்லை, நான் உயர்ந்தவன், நேர்மையானவன், என்னை போல யாருமே இல்லை அப்படிங்கிற போது அந்த தாழ்ச்சி மறந்து விடுகிறான். அப்ப இந்த
3 வாசகங்களும் திருப்பாடல் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், நான் முதலில் சொன்னது போல இந்த தாழ்ச்சி தான். தாழ்ச்சி உள்ளவர்கள் தான் நீதிமான்களாக கடவுள் பார்வையில் தெரிகிறார்கள். அந்த தாழ்ச்சி இல்லாம நம்ம எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும், எவ்வளவுதான் நேர்மையா நம்ம செஞ்சாலுமே, தாழ்ச்சி இல்ல, ஒரு தலகணம் இருக்குது, ஒரு மதிப்பு மரியாதை மற்றவனுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா, நாம் நீதிமான் கிடையாது என்ற ஒரு உயர்ந்த பண்பை இயேசு அந்த மனிதர்களுக்கு சொல்லுவது இன்று நமக்கே சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த அனைத்து வாசகங்களினுடைய மைய கருத்தை நான் சொன்னேன். ஒவ்வொரு வாசகங்களுடைய சிந்தனையாக என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி தான் சிறந்தது. அப்ப அந்த தாழ்ச்சி சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில அந்த தாழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நற்செய்தியிலே இயேசு அழகாக முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த தாழ்ச்சி என்கிற நல்ல பண்பு ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த தாழ்ச்சி இல்லாததுனால தான் மனிதர்கள் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் மற்றவன் சொல்றது ஏன் கேட்கணும்? நான் எனக்கென்று நான் இப்படித்தான் இருப்பேன், வணங்கா கழுத்துடையவர்கள் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அப்ப நான் யாருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டேன், மற்றவங்களை அணுகி நான் போக மாட்டேன், மற்றவங்களை சார்ந்து இருக்க மாட்டேன், நான் நானாவே இருப்பேன். இது நல்லது. ஒரு விதத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெறுவதற்கு ஒரு சில நேரங்களில் என்னாலையும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கலாம். ஆனால் அதே தலைக்கணமாக கடவுள் கூட எனக்கு தேவையில்லை, நான் செய்வேன், இல்லை தனியா இருந்தாலும் கடவுளுடைய துணை இல்லாம எம்மால எதுவுமே செய்ய முடியாது. எனவே பிரியமானவர்களே, நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் அனுபவம் பெற்றுட்டேன், நான் எது கேட்டாலும் கடவுள் எனக்கு தருவாரு, அதனால மற்றவங்க படி எல்லாம் இல்லை, நான் நேர்மையா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், தினமும் ஜெபிக்கிறேன் அப்படிலாம் சொல்றேன் இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த தாழ்ச்சி குறைவு என்றுதான் அழகாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த தாழ்ச்சி என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக உயர்ந்ததாக கடவுள் பார்க்கிறார். அந்த தாழ்ச்சியினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய 2வது கருத்தாக, தன்னம்பிக்கை ஆன்மீக குருட்டுத்தனத்தை உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னா இது தேவைதான். தன்னம்பிக்கையா எனக்கு இருக்குது, என்னால முடியும், என்னால சாதிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவர்களுக்கு ஆன்மீக குருட்டுத்தனம் உருவாகிறது என்று சொல்லப்படுகிறது. இது நான் பாருங்க, நான் என்னால் முடியும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா கடவுளை மறந்துடுறேங்க. கடவுள் எனக்கு தேவையில்லை, என்னால் மட்டும் முடியணும். அந்த உன்னால் அப்படிங்கிறது, அந்த உன்னை படைத்தவர் அந்த கடவுள் தான் நம்ம சில நேரங்களை மறந்துடுறோம். அந்த ஞானத்தை கொடுத்தவர், அறிவை கொடுத்தவர், சிந்திக்க உனக்கு நேரத்தை கொடுத்தவர் எல்லாமே இந்த கடவுள் தான். நம்ம நினைச்சிருக்கோம் என்னுடைய தன்னம்பிக்கையினால் நான் உயர்ந்தேன். இல்லை, கடவுளுடைய வல்லமையினால், கடவுள் மீது நான் வைத்திருக்கிற அன்பினால், கடவுள் மீது நான் வைத்திருக்கிற அந்த தாழ்ச்சியினால் தான் நான் எல்லாமே சாதிக்க முடிகிறது என்று சொல்லுவதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகம். அப்படி இல்லாம என்னுடைய தன்னம்பிக்கை தான் இதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அது ஆன்மீக குருட்டுத்தனம் என்று அழகாகவே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப என்னுடைய வாழ்க்கையில முதல் வாசகத்தில் சீராக்கினால் அழகாக சொல்லப்படுகிறது, கடவுள் ஒவ்வொருவருக்குமே ஏழை எளியவர்களைத்தான் உயர்த்துகிறார். அப்ப அவர் நீதிமானாக இருக்கிறார். உயர்ந்தவனா அவனுக்கு ஒரு தீர்ப்பு, தாழ்ந்தவனா அவனுக்கு ஒரு தீர்ப்பு. இவன்கிட்ட பணம் இருக்குது, நான் சாதகம் பேசுறேன், இவன் பணம் இல்லை, வறுமையில இருக்கிறான், யாருமே சப்போர்ட் இல்லை, அவனுக்கு ஒரு மாதிரி இல்லை. கடவுள் நடுநிலையில் வைக்கிறார். எது உண்மையோ அவர்களுக்கு உண்மையைத்தான் பேசுகிறார். சிறப்பாக ஏழைகளுக்கு பக்கபலமாக அவர்களை தூக்கி விடுபவராக இருக்கிறார் என்று சீராக்கு ஞானத்தில் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவராக நம்ம இருக்கணும்? கடவுளை சார்ந்துதான் இருக்கணும். கடவுளை சாராமல் இருப்பது ஒரு ஆன்மீக குருட்டு என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கடவுளோடு இணைந்து இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருகிறது. எனவே பிரியமானவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தன்னம்பிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம் என்று கடவுளை வெறுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த செயலிலே வெற்றியை அனுபவிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுவோம். 3வது கருத்தாக, கடவுள் பார்வையில் உயர்ந்த மனிதர் தாழ்ச்சியை கடைபிடிப்பவரே என்று சொல்லப்படுகிறது. கடவுள் யாரை ரொம்ப உயர்த்தி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் தினமும் கோயிலுக்கு போறேன், நான் வாரத்துல 2 நாள் நோன்பு இருக்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், நேர்மையா இருக்கிறேன், மற்றவங்களை போல இல்லை, பாவிகளை போல இல்லை, அவன் ஒரு பாவி, அவன் கோயிலுக்கு வராதவன், எப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அவங்க கடவுள் பார்வையில் உயர்ந்தவர்கள் அல்ல. எவ்வளவுதான் நமக்கு செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல பண்புகள் இருந்தாலும், கடவுள் முன்பாக தாழ்த்தி நம்ம வாழ்கிற பொழுது,
மற்ற மனிதர்கள் முன்பாக தாழ்மையோடு நாம் பணி செய்கிற பொழுது நாம் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறோம். அதுதான் கடவுள் பார்க்கிறாரு. மற்ற பொருட்களையோ செல்வத்தையோ வைத்து நம்ம கடவுள் எடை போடுவது கிடையாது, ஒரு தாழ்ச்சி. அப்ப எந்த அளவுக்கு இந்த தாழ்ச்சிக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. ஏன்னா கடவுள் தன்மையில் இருந்தவர் மனிதனாக உருவெடுத்து வந்ததே ஒரு தாழ்ச்சியின் அடையாளம். அதுவும் ஒரு பெண்ணுடைய வயிற்றில், அது ஒரு பெரிய தாழ்ச்சி. அதுவும் மாட்டு கொட்டகையிலே பிறந்தார், அது ஒரு பெரிய தாழ்ச்சி. அப்ப இவ்வளவு அளவுக்கு கடவுள் எப்படியெல்லாம் உயர்ந்து வர்றாரு பார்த்தீங்களா? மேலே இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து தன்னை தாழ்த்துறாரு. ஆனா நம்ம கீழே ஒரு நார்மல் லெவல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே போனோம்னா நம்ம உயர்த்திக்கிட்டே போறோம். இது நான் கடவுள் என்னை உயர்த்திட்டார், நான் பெரிய ஆள் இந்த சமுதாயத்துல, இந்த கிராமத்திலே, இந்த ஊர்லயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்ச நிமித்தி நடக்கிறப்போ கடவுள் பார்ப்பாரு, என்னடா உனக்கு உன் கழுத்து வணங்காதா, மற்றவங்களை புரிஞ்சு கொள்ள மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டு, உன் தாழ்ச்சி இல்லையே அதுதானே சிறந்தது அப்படின்னு சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப கடவுளுடைய பார்வை நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து கொண்டு வாழ வேண்டும். அந்த தாழ்ச்சியை தினம் தினம் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த 3 கருத்துக்களையும் இந்த வாசகங்களுடைய மைய கருத்தையும் வைத்து திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை போல திருப்பாடல் 34 அவர் சொல்லுகிறாரு, என் ஆண்டவரை நான் நாடினேன், அவர் எனக்கு தக்க நேரத்தில் குரல் கொடுப்பார், நிச்சயமாக பதில் கொடுப்பார், நான் கேட்கிற பொழுதெல்லாம் குரல் கொடுப்பார். அதுதான் ஒரு நம்பிக்கை, அதான் ஒரு தாழ்ச்சி. அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உயர்ந்த பண்புகளாக வளர்த்து கொள்ள இந்த வாரம் முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த வாரத்தை இறைவன் பாத ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இது ஆண்டின் பொது காலம் 30ஆம் வாரத்தை தொடங்குகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் நீர் கொடுத்த அந்த தாழ்ச்சி என்ற உயர்ந்த பண்பிற்காக நன்றி கூறுகிறோம். அந்த உயர்ந்த மேலான ஒரு பண்பை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடித்து தாழ்ச்சியின் மக்களாக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கிறது, இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்கிறது, இந்த தாழ்ச்சி தான் எங்களுடைய உறவை கட்டி எழுப்புகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்வை சீரோடு சிறப்போடு வழி நடத்தி செல்வதற்கு போதுமான ஞானத்தையும் ஆற்றலையும் கொடுப்பீராக. இவர்களை சோதிக்கிற சோர்வுகளை கொடுக்கிற தேவையில்லாத வியாதிகள், தேவையில்லாத தீய நண்பர்களுடைய பழிவாங்குகிற எண்ணங்கள் இவர்களை தாக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல மனிதர்களாக நிம்மதியோடு அமைதியோடு இந்த வாரம் முழுவதும் இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு வாழ கிருபை செய்யும். பயண வேளையிலே இவர்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.